சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு டாபிக் வந்து கரண்ட் மார்க்கெட் வாலட்டிலிட்டி, கரண்ட் மார்க்கெட் அப்டேட்டுங்க. ஓகே ஃபர்ஸ்ட் சார். சார்ட்ல பாருங்க. ஓகே. இப்போ என்ன நடந்திருக்குன்னு ஏன்னா நமக்கு நிறைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குங்க. நமக்கு ஜென்ரலா கால் பண்றவங்களுக்கு மைண்ட் செட்லாம் என்னென்ன இருக்குன்றதெல்லாம் ஆன்சர் பண்ண போறோங்க இந்த வீடியோல. ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கலான்ட்டுங்க. பிரசன்ட் இதுல வந்து எப்படி நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம டார்கெட் பண்ணிட்டுங்க, எப்படி அவங்களோட பணத்தை நம்ம ஹேண்டில் பண்ணணும்ன்றது தான் இந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்க அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஓகே சார். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து நிஃப்டி 50 எப்படி விழுந்திருக்குன்றத பாருங்க. ஆஸ் ஆஃப் ஜான் 25 இந்த மந்த் எண்ட் இதுல பாத்தீங்கன்னா -2.8% லார்ஜ் கேப்புங்க நிஃப்டி 50 விழுந்திருக்கு. அட் த சேம் டைம் வந்து மிட் கேப் வந்து 10% விழுந்திருக்கு, ஸ்மால் கேப் வந்து 14% விழுந்திருக்கு. ஓகேங்களா? ஆனா வந்து இது வந்து நம்ம வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கணுமா இல்லையான்றது உடனே ஜஸ்ட் விழுந்ததை வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. வேல்யூவேஷனும் பார்க்கணும் நம்ம. அடுத்த சார்ட்ல நீங்க வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் அந்த ஆவரேஜ் அந்த எல்லோ கலர்ல பாக்குறீங்க பாருங்க, அது ஆவரேஜ். ஓகே அந்த சார். ஆவரேஜோட கொஞ்சம் கம்மியா இருக்கு இப்போ. நம்ம வந்து லார்ஜ் கேப்ல பாத்தீங்கன்னா அப்ப லார்ஜ் கேப்ல நம்ம கொஞ்சம் நம்ம நிறையவே அக்யூமுலேட் பண்ணலாம் தைரியமா. அதுல ஓகே நமக்கு சார். ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. இன்னும் ஃபர்தரா ஃபாலோ ஆகிறதுக்கு வந்து மிட் கேப்ப ஸ்மால் கேப்ப கம்பேர் பண்ணும்போது லார்ஜ் கேப்ல கம்மிங்க. அதே ஓகே மாதிரி சார். எஃப்ஐஎஸ் இப்ப வெளியில போறவங்க உள்ள வந்தாங்கன்னா கூட நிறைய லார்ஜ் கேப் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது. அது கொஞ்சம் சேஃப் பெட் மாதிரிங்க இப்ப கம்பேரிட்டிவ்லி. இப்ப நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்ல நம்ம இருக்கணும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு லார்ஜ் கேப் இல்லைன்னா வந்து ஒரு மல்டி கேப், ஃபிளெக்ஸி கேப் இந்த ரூட் எடுத்துக்கிறது வந்து அட்வைசபிள். இந்த மாதிரி வாலட்டிலிட்டி சிச்சுவேஷன்ல இருக்கிற அப்ப சொல்றீங்க. கரெக்ட்டுங்க சார். ஓகே சார். அடுத்தது நீங்க அதே பாருங்க மிட் கேப்ல. ஏன்னா இதெல்லாம் ஆன்சர். ஏன்னா நிறைய பேருக்கு மைண்ட் செட்ல இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, அந்த விழுந்திருக்கு இல்லைங்களா மார்க்கெட். இப்ப நம்ம லாஸ்ட் சார்ட்ல பார்த்தோம் இல்லைங்களா? ஆமா சார். அப்ப 10% விழுந்திருக்கு, 14% விழுந்திருக்குன்னும் போது அது அட்வான்டேஜ் எடுத்துக்கலாமான்ற மாதிரி மைண்ட் செட்ல கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. அப்ப நம்ம எப்படி அதுக்கு ஆன்சர் எடுக்கணும்னா, விழுந்திருக்கு, ஸ்டில் விழுந்தது இன்னும் பிரீமியம்ல தான் இருக்குதுன்றதான் சொல்ல வரோம் நம்ம. அப்போ நீங்க இந்த சார்ட்ல பாருங்க, மிட் கேப் அந்த எல்லோ லைனை பாருங்க, அதுக்கு மேல தான் இருக்கு. 30.8ல இருக்கு சார். ஆமாங்க. அதே மாதிரி ஸ்மால் கேப்லயும் பாருங்க, திரும்ப ஆவரேஜை விட கம்பேர் பண்ணும்போது மேல தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து இன்னும் அதுக்கு இப்போ உடனே அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எடுக்க தேவையில்ல. எப்போ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கினோம்னா அது ரீசனபிள் வேல்யூவேஷன்ல வருதுன்னா ஃபேர் வேல்யூல வரணுங்க. அதுதான் கான்செப்ட். இப்போ ஓவர் வேல்யூட்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது இப்போ ஜென்ரலா இப்போ ஒரு ட்ரம்ப் அந்த இதுக்கு டேரிஃப் அது இதெல்லாம் பேசுறாரு இல்லைங்களா? அதனால வேர்ல்டு ஒரு அன்சர்டனிட்டி இருக்குங்க இப்போ. இத வந்து நம்ம எப்படி அந்த டேட்டாவோட புரிஞ்சுக்கலான்றது பாருங்க. நம்மள விட 10 கண்ட்ரி முன்னாடி இருக்குங்க. ஆக்சுவலா அந்த ட்ரேட் டெபிசிட் இவரு டார்கெட் பண்ண வேண்டியதுன்னா இவரு ட்ரம்ப் டார்கெட் பண்ணணும் யுஎஸ் சைடுல அவங்க பாக்குறாங்கன்னா மெயினா அதுல வந்து அதிகமா அடிபட போறது வந்து சைனாங்க. சைனா கரெக்ட் சார். ஓகேங்களா? இத வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னு நீங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி மெக்சிகோ, வியட்நாம், ஜெர்மனி, ஜப்பான் இவ்ளோ கண்ட்ரீஸ் இருக்குது. நம்ம 11th பொசிஷன்ல இருக்கோம். இத வந்து இன்னொரு செகண்ட் இது திங்கிங்ல நம்ம என்னன்னா, இது கொஞ்சம் அட்வான்டேஜா மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கன்ற. அப்ப சைனாவோட இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட் ஆகலாம் இல்லைங்களா? கரெக்ட் சார். ஆமா. சோ அந்த மாதிரி தாங்க. நம்மளோட மைண்ட் செட் தான் ஆக்சுவலா இங்க வந்து ப்ளே பண்ணுது. ஓகே. நம்ம ஒரு விஷயத்தை எப்படி நம்ம திங்க் பண்றோம்ன்றீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து ரிஸ்க்னு இருந்தாலும் இதுவே ஒன் வே ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குங்கன்ற. அடுத்த சார்ட்ல பாருங்க, வாலட்டிலிட்டி தான் இப்போ வந்து எல்லாருமே பேசுறது, மெயினா வந்து ஒரி பண்ணிக்கிறது. ஆக்சுவலா இதுதான் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. இது நம்ம நிறைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லயும் பேசியிருக்கோம். இப்போ லேட்டஸ்ட் ஒரு அப்டேட் என்னன்னா 20% சென்செக்ஸோட டேட்டாங்க கரெக்ஷன் ஆனது லாஸ்ட் 34 வருஷத்துல 30 ஓகே தடவை சார். விழுந்திருக்குங்க. ஓ ஓகே. 20% விழுந்தது. அதே லாஸ்ட் 20 வருஷத்துல பாத்தீங்கன்னா 12 டைம் 20% கரெக்ஷன் விழுந்திருக்குங்க. அதுல வந்து அந்த டாட்டட் லைன் ரெட்ல மார்க் பண்ணதை பாருங்க. டிசம்பர் 2020ல இருந்து டிசம்பர் 2024 இந்த பீரியட்ல வந்து நம்ம ஆக்சுவலா ஃபால் எதுவுமே பார்க்கல. நார்மலா வந்து இயர் ஆன் இயர் நம்ம பாக்குற கரெக்ஷன் கூட இந்த டைம் பார்க்கல. நம்ம மைண்ட் செட் ஆஃப் இன்வெஸ்டர் வந்து மாறி இருக்குங்க. ஓகேங்களா? அதனால இப்போ கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ரியாக்ட் பண்றோம். கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ்க்கு மைண்ட் செட்ல ஷாக் இருக்கிறதுக்குலாம் ரீசன் வந்து இந்த இதுதாங்க. பட் நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த பீரியட் தவிர மீதி நீங்க பாஸ்ட்ல எல்லா டைமும் பாத்தீங்கன்னா அதிக டைம் 20% கரெக்ஷனே நார்மல் தான். அடுத்த சார்ட்ல பாருங்க 10% கரெக்ஷன் நியர்லி லாஸ்ட் 34 வருஷத்துல பாத்தீங்கன்னா 107 தடவை விழுந்திருக்குங்க 10%க்கு மேல. அதுலயும் இந்த டாட்டட் லைன் பாருங்க, ஜூன் 2022 டு செப்டம்பர் 2024 ஜீரோ இல்லைங்களா? சோ கண்டிப்பா சார். இதுதான் வந்து ரீசன். இப்ப நம்மளோட மைண்ட் செட், இன்வெஸ்டரோட மைண்ட் செட், அதே மாதிரி நம்ம லாஸ்ட் 4 இயர்ஸ் நம்ம பார்த்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆமா அது சார். எப்பயுமே நார்மல், எப்பயுமே ஈக்விட்டி மார்க்கெட் தான் இப்படிதான் கொடுக்கும்ன்ற மாதிரி ஆக்சுவல் நேச்சர் ஆஃப் த ஈக்விட்டி மார்க்கெட்டே மறந்துட்டாங்க இன்வெஸ்டர்ஸ். அதுக்கு அடுத்தது சார்ட்ல பாருங்க, இது ரியாலிட்டி நிஃப்டி 500. ஏன்னா ஒரு மல்டி கேப்னு எடுக்கிறோம்னு வச்சுப்போம். ஒரு ஏன்னா எல்லா லார்ஜ் மிட் ஸ்மால நமக்கு காம்ப்ரைஸ் பண்றோம்னா அப்போ அந்த 500 ஸ்டாக்ஸ்ல நெகட்டிவ், அத நிஃப்டி 500 நெகட்டிவ் 10.3% விழுந்திருக்கு. அதுல வந்து நீங்க ஸ்டாக்ஸ்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 289 ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 20% மேல விழுந்திருக்குங்க.
ஓகே ஓகே அந்த சார். 500லயே 289 ஸ்டாக்ஸ் வந்து 20% மேல விழுந்திருக்கு. இன்னும் கேட்டீங்கன்னா 144 கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 30% மேல விழுந்திருக்கு. ஓ ஓகே சார். அப்ப இந்த சார்ட்ல என்ன சொல்ல வரோம்னா, இண்டிபெண்டன்ட்டா ஸ்டாக்ஸ் ஹேண்டில் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய ஃபால் எல்லாம் பார்த்திருப்பாங்க. கண்டிப்பா சார். இத கம்பேர் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டில் பெட்டர் பொசிஷன்ல இருக்குங்கன்றான். ஓகே சார், புரியுது. அதுக்கு அடுத்த சார்ட்ல லாஸ்ட் சென்செக்ஸோட 10 இயர்ஸ் ஜேர்னி பாருங்க. இதுதான் நமக்கு வந்து மேக்ஸிமம் 84,300 போயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபால் பார்க்குறோம். இந்த 10 இயர்ஸ்ல மினிமம் 23,000 இருந்தது. இப்போ 76,000ன்றது இந்த சார்ட்ல பாக்குறீங்க. ஆக்சுவலா இது 1 வீக் முன்னாடி எடுத்தது. இப்போ 1 வீக்ல பாத்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு. ஓகே சார். ஓகே இப்ப நம்ம 77,700 800 கிட்ட இருக்கோம் நம்ம இப்ப. சோ ஓகே இப்ப என்ன சொல்ல வரோம்னா, இத வந்து நம்ம டைம் பண்றதை விட்டுட்டுங்க. ஏன்னா மார்க்கெட் நம்மளால டைம் பண்ண முடியாது. ஆனா இப்ப இதுலயே நமக்கு கிளாரிட்டி கிடைக்குது. மார்க்கெட்டை நீங்க விட்டுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவலுக்கு தான் லாஸ்ட் நீங்க வந்து 10 இயர்ஸ்ல பார்க்கும்போது ஏறிட்டு தான் போகுது கிராஃப். சோ இந்த டெம்பரரி ஃபேஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டுங்க. நம்மளோட பாசிட்டிவிட்டி நம்ம வந்து ஒரு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும் சார். ஓகே அதுக்கு அடுத்தது நீங்க வந்து பி ரேஷியோ, பிரைஸ் டு புக் வேல்யூ, இதெல்லாம் வந்து ஆக்சுவல் வேல்யூவேஷனுக்கு என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சார்ட். ஓகே இது சார். ஆக்சுவலா அந்த இதுல வந்து அந்த ப்ளூல போட்டிருக்கிறது வந்து ஹையஸ்ட்ங்க. இப்போ நீங்க வந்து என்ன கரண்ட்ல இருக்கிறதுன்னு பாருங்க. 22.6 சென்செக்ஸோட பிங்க. இது வந்து நார்மலா 20 to 24 அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா ரைட் சைடுல பாருங்க ஓவர் வேல்யூட். இப்போ நம்ம ஓவர் வேல்யூட் ஜோன்ல இருக்கோம். பட் ஸ்டில் இந்த ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி டவுன். ஏன்னா இந்த ஆவரேஜே 23.5ங்க. கரெக்ட் நம்ம வந்து சார். 22.6. இது வந்து ஓகே கன்சிடரபிள். பட் ஸ்டில் இது வந்து பாத்தீங்கன்னா வேல்யூவேஷன் வழி நீங்க பார்க்கும்போது பிஇல பார்க்கும்போது நம்ம வந்து ஓவர் வேல்யூட்ல இருக்கோம். ஈவன் பிரைஸ் டு புக் வேல்யூல பாத்தீங்கன்னா கூட நம்ம வந்து ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது 4.01 இருக்கும் இல்லைங்களா? இதுவும் ஓவர் வேல்யூல தான் இருக்கும் நம்ம. அதுக்கு அடுத்தது வாரன் பஃபெட்டோட ஃபேமஸ் இண்டிகேட்டர் சார், மார்க்கெட் கேப் டு ஜிடிபி. இதை வச்சு அவர் மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூல இருக்கா அண்டர் வேல்யூல இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுவும் நீங்க பாருங்க ஆவரேஜ் 90. இப்போ பிரசென்டா வந்து நம்ம 131ல இருந்து 129 வந்திருக்கும். ஸோ ஆமா சார். ஸ்டில் வி ஆர் ஓவர் வேல்யூட் தாங்க. வேல்யூ தான். கண்டிப்பா சார். ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து ஜென்ரலா இருக்கிற மைண்ட் செட், இன்வெஸ்டருக்கு காமனா இருக்கிற ஃபியருங்க. அதுக்கான ஆன்சர் நம்ம இந்த இதுல பாக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, மார்க்கெட் வந்து இப்ப கண்டினியூஸா ஃபால் ஆகுது. அப்போ வந்து புதுசா இது வந்து ஒரு சீசன்ட் இன்வெஸ்டருக்குலாம் இந்த ப்ராப்ளம் கிடையாதுங்க. இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸ்க்குள்ள வந்தவங்களுக்கு சொல்ல வரேன் நான். அவங்க மார்க்கெட் எப்போ என்ன இதுக்கு மேல ஃபால் ஆகுறது வந்து நம்ம இங்கேயே லாஸை புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் சரியான உடனே உள்ள வந்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு மேல போறதை நம்ம இது பண்ணிடணும், சேஃப்டி பண்ணிடணும்னு பண்றாங்க இல்லைங்களா? கரெக்ட் சார். லாஸ் அதுக்கான வந்து ஆன்சர் என்னன்னா, நீ இதுக்கு நம்ம லேட்டஸ்டா லாஸ்ட் ரீசெண்ட் கோவிட் டைமோட டேட்டா எடுத்தாச்சுங்க. பிப்ரவரியில இருந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க ஃபால். பிப்ரவரி 2020ல ஆக்சுவலா ஓகே. நம்ம தான் முன்னாடியே பேசியிருக்கோம் இல்லைங்களா? ஒரு 8 மந்த்ஸ்ல இது வந்து ரீபவுண்ட் ஆயிடுச்சுங்க, பவுன்ஸ் பேக் ஆச்சு, கண்டிப்பா ரிகவர் சார். ஆமா. ஆயிடுச்சுங்க. கரெக்ட்டுங்களா? 2020ல. ஆமா 2020ல. அப்ப நீங்க பாருங்க, இப்போ நம்ம வந்து இந்த ஒன் ஆஃப் த இந்த ஃபேஸ்ல தான் நம்ம இருக்கோம். அப்போ நமக்கு வந்து ஒரு லாஸ்ன்னு ஒண்ணு இருந்ததுன்னா, அது நோஷனல் லாஸா இருக்கிறத வந்து நம்ம இப்போ அந்த லாஸை நம்ம வந்து ரிடெம்ஷன் கொடுத்தோம்னா ஆக்சுவல் லாஸா நம்ம புக் பண்ணிடுறோம் அதை. அப்போ நம்ம வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, இந்த ஃபேஸை நம்ம வந்து இந்த கோவிட் டைம் ஃபேஸுக்கு நம்ம அந்த ஃபால்ல நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டோம்னா, அது பாருங்க 9th or 10th மந்த்ல ரிகவரி ஆயிருக்கு. இப்பவும் நமக்கு அந்த ரிகவரி எப்பன்றது தெரியல. ஆனா ரிகவரி ஃபேஸ்ன்றது கன்ஃபார்ம். அப்போ நம்ம அந்த ரிகவரியை மிஸ் பண்ணிடுவோம் இப்போ நம்ம ரிடெம்ஷன் கொடுத்தான்றத ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி வந்துடணுங்க. அதுக்கு அடுத்தது வந்து இது ஒரு சிலர் திங்க் பண்றதுங்க, கொஞ்சம் ஸ்மார்ட்டா நம்ம ஒரு மூவ் எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு நம்ம ரிகவரி பார்க்கும்போது ரீஎன்ட்ரு கொடுத்துடலாம். ஏன்னா மார்க்கெட் விழ 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 நான் என்னால அதை பார்க்க முடியல. ஆனால் ஓரளவுக்கு இப்போ இந்த வேல்யூக்கு எடுத்து அந்த டவுன் பாட்டம் ஃபிஷிங் போய் பண்ணலாம். கொஞ்சம் டவுன் போயிட்டு அந்த ஒரு ரிகவரி டைம்ல நம்ம வந்து போட்டோம்னா இந்த ஒரு மார்ஜினை கூட நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்ற மாதிரி ஒரு திங்கிங் வருங்க. ஆனா இன் ரியாலிட்டி வந்து பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்னாலேயே வந்து இதை வந்து மார்க்கெட்டை டைம் பண்ண முடியாதுங்க. கரெக்ட் சார். அதுக்கான டேட்டா தான் இதுல என்னன்னா, நீங்க வந்து ஒரு நிஃப்டி 500ல வந்து லாஸ்ட் 20 இயர்ஸ் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. அப்ப ஓகே ஒரு சார். ஒரு 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னா ஆல் டேஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ சைடுல இருக்கிறது வந்து சிஏஜிஆருங்க 15.7% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். அதோட வேல்யூ லேக்ஸ்ல அந்த ஆரஞ்சு இதுங்க. அப்ப 18 லேக்ஸா உங்களோட 1 லேக் மாறி இருக்குங்க லாஸ்ட் கண்டிப்பா. 20 இயர்ஸ்ல. தேங்க்யூ. பட் ஆனா வந்து இந்த மாதிரி ரெகுலரா நீங்க எல்லா டேஸ்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம 10 டேஸை நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க. நம்ம டைம் பண்ணும்போது மிஸ் ஆயிடுச்சுங்க. ஏன்னா நமக்கு யாருக்கும் கரெக்டா பண்ண முடியாது இல்லைங்களா? அப்படி மிஸ் பண்ணி கண்டிப்பா 10 சார். டேஸை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட சிஏஜிஆர் பாருங்க 15%ல இருந்து 9%-ஆ மாறிடுது. அதே நீங்க வந்து லேக்ஸ்ல பாருங்க 18 லேக்ஸ் வர வேண்டியது 11 லேக்ஸ். அப்ப 7 11 லேக்ஸ் லேக்ஸ் இதுல வந்திருக்கு. டவுன் ஆகுது. அதை வந்து 10 டேஸ் மிஸ் பண்ணாதான் யாருக்கு தெரியுங்க. நம்ம ஒரு வேலை பாசிபிலிட்டி ஒரு 30 டேஸ் மிஸ் பண்ணோம்னா 5% சிஏஜிஆர் ஆயிடும். நம்மளோட இதுவும் 5 லேக்ஸா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை கண்டிப்பா சார். எக்ஸ்ட்ரீம் இதுல 50 பெஸ்ட் டேஸை மிஸ் பண்ணோம்னா
2.4% தான் ரிட்டர்ன் கிடைக்குங்க. அது வந்து ரொம்ப நம்ம வந்து சேவிங்ஸ் அக்கௌண்டோட கம்மி பர்சன்டேஜ். அப்ப நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ளேயே வர வேண்டாம். இந்த சார்ட், இந்த டேட்டா நம்ம பார்த்தது எங்க இருந்து பாத்தீங்கன்னா, ஜீரோதா அவங்க ஒரு அனாலிசிஸோட ரிப்போர்ட்ல இருந்து தான் எடுத்ததுங்க இது. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ 1 இயர் எஸ்ஐபி பாக்குறாங்க. அது நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்ல இருக்கு. இப்போ நெகட்டிவ்ல இருக்குன்னா நம்ம எஃப்டி மைண்ட் செட்ல இருப்பாங்க இல்லைங்களா, மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர் சொல்றேன். அது ஒரு கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்டர் வந்து எப்பயுமே கம்பேர் டு எஃப்டி கூட கம்பேர் பண்ணுவாங்க. அது நம்ம வந்து நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம். இயர் ஆன் இயர் கொடுக்கறது எஃப்டி. ஆனா வந்து ஈக்விட்டி மார்க்கெட் வந்து சிஏஜிஆர் தான் சொல்லுவோம். அப்போ வந்து ஆவரேஜ் நம்ம ஒரு 2 இயர்ஸ் இல்ல 3 இயர்ஸ் இல்ல 5 இயர்ஸ்க்கு ஆவரேஜ் தான் அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது. 45% வந்து 3 இயர்ஸ்க்கு நீங்க டிவைடட் பை 3 போட்டா 15% சிஏஜிஆருங்க. 15%. ஆமா சார். அப்போ ஃபர்ஸ்ட் இயரும் ஜீரோல இருந்திருக்கலாம், செகண்ட் இயரும் ஜீரோல இருந்திருக்கலாம், தேர்ட் இயர் ஒரே இயர்லயே 45% கொடுக்கலாம். அதுதான் நேச்சர் ஆஃப் த ஈக்விட்டி மார்க்கெட்டுங்க. கரெக்ட்டுங்களா சார்? ஆமா சார். ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், கிளாரிட்டிக்கு தான். இதில் டேட்டா வைஸ் என்ன சொல்ல வரோம்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வந்து சைலண்ட் பீரியட் உங்களுக்கு ரிட்டர்னே வரலனாலும் ஆக்சுவலாக அட்வான்டேஜ் தாங்க. ருபி காஸ்ட் ஆவரேஜிங் நம்ம அட்வான்டேஜ். ஆக்சுவலாக நிறைய யூனிட்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்போம், கம்மி என்ஏவிலே நம்ம வாங்கிட்டு இருப்போங்க. இது ரியாலிட்டி டேட்டாலே நம்ம எடுத்து கம்பேர் பண்றதுக்கு இந்த சார்ட்ல பாருங்க. ஆகஸ்ட் 2001 டேட்டாங்க, இல்ல அப்புறம் வந்து ஏப்ரல் 2002, அப்புறம் ஜூன் 2007. இதெல்லாம் வந்து வேரியஸா நம்ம வந்து மார்க்கெட் பெருசா ஃபால் ஆன இயர் பீரியடுங்க, ஓகே சார். இயர் அண்ட். ஸோ அந்த டைம்ல வந்து ஜஸ்ட் நெகட்டிவ் பாக்குறாங்க. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண 10,000 ரூபாய் எஸ்ஐபி போடுறாங்க. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டே 1,20,000. ஃபர்ஸ்ட் பாருங்க 9,000 லாஸ் ஆக்சுவலி. ஓகேங்களா? அப்ப வெளியேறிட்டு அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டு எஃப்டி, ட்ரெடிஷனல் எஃப்டில போறாங்க. அப்படின்னா என்ன அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்திருக்கும் அந்த இயர்ஸ்ல 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா 4.4 லேக்ஸுங்க. ஓகே. ஸ்டாப் இதே எஸ்ஐபி. ஸ்டாப் எஸ்ஐபி இதே கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா 5 லேக்ஸுங்க. அதே 5 இயர்ஸ் பீரியட்லயும் பாருங்க, இன்வெஸ்டர் அமௌண்ட் 6 லேக்ஸ். அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க எஃப்டில கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா 9 லேக்ஸ். இதே வந்து கண்டினியூ எஸ்ஐபி பண்ணியிருந்தாங்கன்னா 12.8 லேக்ஸுங்க. ஓகேங்க. இது எல்லா பீரியட்லயுமே பார்க்கலாம். ஒரே எக்ஸப்ட் நீங்க அந்த 2007 குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல மட்டும் பாருங்க. ஆக்சுவலா வந்து ஸ்டாப் பண்ணி போனது வந்து உங்களுக்கு பெட்டரா இருந்திருக்கும். அடுத்த 5 இயர் பீரியட் பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணியிருந்தேன்னு கம்மியா இருக்குது இல்லைங்களா? ஆனா இது எதுக்கு நம்ம மார்க் பண்ணிருக்கோம்னா, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கீழே இருக்கு பாருங்க. அதே ஒரு 6th இயர் நம்ம கண்டினியூ பண்ணும்போது பாத்தீங்கன்னா திரும்ப பீட் பண்ணிட்டோம் நம்ம எஃப்டிஏ. ஓகேங்களா? சோ நம்ம இதுல இருந்து என்ன சொல்ல வரோம்னா, நீங்க வந்து ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் பீரியட்ல இருக்கும்போது இந்த டைம்ல எல்லாம் ஃபால் ஆகுறது வந்து ஆக்சுவலா உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். நம்ம வந்து லோவர் என்ஏவியே நிறைய யூனிட்ஸா நம்ம பர்ச்சேஸ் பண்றோங்க. சோ இப்போ 5th இயர் உங்களுக்கு டெம்பரரியா உங்களுக்கு நீங்க எஃப்டி கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா நீங்க அது 6th இயர்ல உங்களுக்கு 7th இயர்ல போகும்போது நம்ம வந்து அதோட பீட் பண்ணிடுறோம் இல்லைங்களா, ஒரு லாங் டேர்ம்ல சொல்றோம். அதுக்கு அடுத்தது வந்து ஜிடிபி. இப்போ பேசுறதுலாம் பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு ஜிடிபி மாடரேட் ஆயிடுச்சு, ஏர்னிங்ஸ் வர ரிசல்ட்லாம் மாடரேட் ஆயிடுச்சு, அப்ப ஃபியூச்சர்ல ரிட்டர்ன்ஸும் கம்மி ஆயிடுமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். அதுக்கு என்ன ஆக்சுவலா ஆன்சர்னா, நீங்க வந்து இப்ப நம்ம எக்கனாமியை வந்து எது கூட கம்பேர் பண்ணணும்னா, டெவலப்டு எக்கனாமியோட ஜிடிபி கூடவும் இப்ப அதர் எமர்ஜிங் கண்ட்ரிஸ் கூட பாக்குறதா இங்க பாக்குறீங்க. நீங்க ஆரஞ்சு தான் வந்து இந்தியாங்க. ஓகே நீங்க சார். மத்த 2 எமர்ஜிங் எக்கனாமியும் இல்ல வந்து டெவலப்டு எக்கனாமி தான் ப்ளூ. அதை கம்பேர் பண்ணும்போது ஸ்டில் நம்ம வீக் ஜிடிபியே வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா தான் இருக்கிறோம் நம்ம ஜிடிபியோட growthங்க. ஸோ நமக்கு வந்து இந்த இதுல வந்து ஆக்சுவலா நீங்க அதே தான் அட்வான்டேஜ். இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்லைட்ல பேசின மாதிரி தாங்க. இந்த கம்மியான ஜிடிபில என்ன போது ஆக்சுவலா உங்களுக்கு என்னங்க, மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து என்ஏவி டவுன்ல நீங்க இருக்குங்க. என்ஏவில பெருசா growth பார்க்கல. அப்போ நீங்க வந்து மந்த் ஆன் மந்த் எஸ்ஐபி பண்றீங்க இல்ல அடிஷனல் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா உங்களோட யூனிட்ஸ் வந்து அதிகமா நீங்க அக்யூமுலேட் பண்ணிட்டே வரீங்க. அது ப்ரீவியஸ் சார்ட்ல பார்த்த மாதிரி தாங்க. அப்போ 3rd இயர் 4th இயர் 5th இயர்னா நீங்க வந்து அதை பத்தி ஆக்சுவலா வந்து நான் இந்த ஒரு லாங் பீரியட் ஆஃப் டேர்முக்கே சொல்றேன். நான் கரெக்டான மியூச்சுவல் ஃபண்டை நம்ம எடுத்திருக்கோம். அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பெஞ்ச் மார்க்கும் கேட்டகரி பியர் கேட்டகரியும் இண்டெக்ஸும் பீட் பண்ணி இருக்குதுன்னு தெரியும் போதுங்க நம்ம எதை பத்தியும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா மார்க்கெட்டே டவுன். அப்ப நம்ம வந்து யூனிட்ஸ் அக்யூமுலேட் பண்ணிட்டே வரும்போது அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அது எப்பன்றதான் தெரியாதுங்க. செகண்ட் இயரா இருக்கலாம், 3rd இயரா இருக்கலாம், 4th இயர், எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நமக்கு இந்த பவுன்ஸ் பேக் ஆகும்போது இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸுங்க. இதுதான் ஆவரேஜ் ஆயிட்டு உங்களுக்கு சிஏஜிஆர் வந்து ஒரு லாங் டேர்ம்ல நம்ம வந்து 13% 15% நம்ம பேசலாங்க. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ ஜென்ரலா ஹைலைட்டிங் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து செல் பண்ணிட்டே இருக்காங்கன்றது தான் டாபிக் இல்லைங்களா? இது வந்து டெம்பரரி சார். இப்போ நான் வந்து எஃப்ஐஐயோட டிபெண்ட் பண்ணி இந்தியன் மார்க்கெட் கிடையாதுங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம என்னன்னா கம்பேர்ட் டு நம்ம பாஸ்ட் பார்க்கும்போது எஃப்ஐஐ வெளியில போகும்போது பெரிய இம்பாக்ட் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து ஆக்சுவலா எஃப்ஐஐ அவுட் ஃப்ளோ வந்து கம்பேர்ட் டு நீங்க வந்து பாஸ்ட் ஹிஸ்டரியில பாக்குறதோட இப்போ கொஞ்சம் அதிகமாவே இருக்குங்க.
கண்டிப்பா இருந்தாலும் சார். டிஐயோட சப்போர்ட் இருக்குது. அப்போ வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் எஃப்ஐஸ் ஹேவ் டு ரிட்டர்ன். வெளியில எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லைன்னும் போது அவங்க ரிட்டர்ன் ஆகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இது பவுன்ஸ் பேக் ஆகும். அதே தான் நம்ம ப்ரீவியஸ் 2 ஸ்லைட்ல பேசுனது தாங்க. இந்த பீரியட்ன்றது டெம்பரரி. இப்போ இது எல்லாமே நீங்க வந்து அட்வான்டேஜஸா தான் பார்க்கணும். அப்போ நம்ம வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த பீரியட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போதுங்க நமக்கு வந்து மந்த் ஆன் மந்த், ஏன்னா நம்மலாம் சேலரிடு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சேலரிட் பீப்புள் இல்லைங்களா? அப்ப கண்டிப்பா. நமக்கு வந்து அட் அ டைம் நமக்கு வந்து ஒரு 1 crore 50 lakhs 25 lakh பெரிய லம்சம் இருக்காது இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்ல பண்றதுக்குங்க. கண்டிப்பா அப்போ சார். நம்ம வந்து ஒரு மாடரேட் என்ஏவி, ஒரு லோ என்ஏவிலேயே நமக்கு வந்து மந்த் ஆன் மந்த் நீங்க சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. ஏன்னா சேலரி வருது, அதுல ஒரு போர்ஷன் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரோம். அந்த என்ஏவி க்ரோ ஆகாம நம்ம வாங்கும்போது பாத்தீங்கன்னா அதிகமா யூனிட்ஸா கலெக்ட் பண்ணிட்டே வரோம் இல்லைங்களா? இது ஆக்சுவலா நமக்கு டபுள் அட்வான்டேஜ் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி சொல்றதுதான் இந்த சார்ட்டுங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது ட்ரம்ப் இது நம்ம பேசுனது தாங்க. ஒரு கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இதுல தான் அதோட இன்னொரு வெர்ஷன் தான் இந்த சார்ட். ஸோ நம்ம வந்து 11th பொசிஷன்ல தான் இருக்கோம். நம்மளோட அஃபெக்ட் ஆகிற கண்ட்ரிஸ் இன்னும் 10 கண்ட்ரிஸ் மேல இருக்குங்க. அதே மாதிரி இது அந்த ஒரு ஆங்கிளையும் பார்க்கலாம். இன்னொரு ஆங்கிள் வந்து இதே தான் நம்ம வந்து இந்த ஒரு இது வந்து ட்ரேட் ஷிஃப்ட் வந்து நம்ம சைனா நம்ம இந்தியா கொஞ்சம் குட் பெனிஃபிட்ன்ற ஒரு ஆங்கிள்லயும் நம்ம பார்க்கணுங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஃபைனல் சார்ட். இது நம்ம ஜென்ரலா எல்லாருக்கும் இன்வெஸ்டர் நிறைய டைம் பார்த்த சார்ட் தான். ஓகே சார். 2001ல இருந்து 2024 பாருங்க, நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. 9/11 யூஎஸ் அட்டாக் பண்ண டெரரிஸ்ட் அட்டாக்கா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப இது பண்ணதுங்க. அடுத்து குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ங்க 2008ல. அதுக்கப்புறம் டிமானிட்டைசேஷன், அப்புறம் லேட்டஸ்டா கோவிட் டைம்ல கரோனா சுச்சுவேஷன்ல, அந்த மாதிரி ரஷ்யா யுக்ரைன் வார் வந்தது. இப்போ ப்ரெசென்டா நடக்கிற இது எல்லாம் பாத்தீங்கன்னா வேரியஸ் ஈவெண்ட்ஸ் எல்லா டைம்லயும் மார்க்கெட் ரிகவர் ஆயிருக்குங்க. இதுல நம்ம மெயினா என்ன புரிஞ்சுக்கணும்னா, அடுத்த இதுல பாருங்க, மார்கன் ஹவுஸலோட ஃபேமஸ் ஒரு கோட் இருக்குங்க. அது என்னன்னா, ஆல் பாஸ்ட் கரெக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி நமக்கு தெரியும். ஏன்னா இப்ப ஓகே. என்கிட்ட வரவங்களாம் கூட கேட்டிருக்காங்க, ஒரு சில இன்வெஸ்டர்லாம் பாத்தீங்கன்னா கோவிட் டைம்ல எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் பணம் பண்ணதை பாக்குறாங்க இல்லைங்களா? அது நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்தது. அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால சொல்லுங்க, நான் டெவலப் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அடிஷனல் பர்ச்சேஸ் நிறைய போட்டு சார் இனிமே எனக்கு இந்த மார்க்கெட்டை பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு தெரியுது இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ரியாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரசன்ட் கரெக்ஷன்லாம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஃபியூச்சர் கரெக்ஷன்லாம் வந்து ரிஸ்க் மாதிரி தான் தோணுங்க. ஸோ இப்பயும் கால்ஸ் வருதுங்க, நம்ம எல்லாம் புரிஞ்சுது சார், ஆனா கொஞ்சம் ரிஸ்கா தோணுதுன்ற இது வந்து ரியாலிட்டியில இது அதனால இந்த இன்னைக்கான வீடியோக்கு ஆப்டா இருக்குமேன்ட்டு இந்த கோட்டை நம்ம இங்க ஷேர் பண்றோம் சார். அதுக்கு அடுத்ததுங்க, நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம பேசினதுதான் ஓகே. சைக்காலஜி ஆஃப் மணில இருந்து இந்த ஒரு ட்ரையாங்கிள் பிரமிட் எடுத்தோம் இல்லைங்களா? ஆமா இதுல சார். வந்து எல்லாருக்குமே என்னங்க, இந்த மாதிரி டைம்லயும் பணம் பண்ணணும்ன்றதுல வந்து ஃபோக்கஸ் என்ன மார்கன் ஹவுஸ்ல கோட் பண்றாங்க அவங்க சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து மெயினா இந்த 2 விஷயத்த நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணவே போதுங்க. ஓகே ஒன்னு சார். இன்வெஸ்டர் பிஹேவியர், நம்மளோட பிஹேவியருங்க. இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னாவே பெட்டரா நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை. கரெக்ட். ரெண்டாவது வந்து அசெட் அலோகேஷன். கரெக்டா ஓகே. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா போய் ஒரு ஸ்மால் கேப், திமேட்டிக் ஃபண்ட், மிட் கேப்னு போடாமங்க. நீங்க வந்து பாண்ட்ஸ்லயும் வச்சுட்டு, கோல்ட்லயும் வச்சுட்டு, ஈக்விட்டிலையும் மிக்ஸ்லங்க ஃபிளெக்ஸி கேப், மல்டி கேப் மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து கரெக்டா நம்ம மேனேஜ் பண்ணோம்னாவே நம்ம பெட்டர் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுங்க. ஏன்னா அசெட் அலோகேஷன் நீங்க ப்ராப்பரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிரா டவுன் விழறது கம்மியாயிடுங்க. நீங்க விழறது மார்க்கெட் ஒரு 10% விழுதுன்னா நீங்க வந்து 3% விழறீங்க, 5% விழறீங்கனாவே நீங்க வந்து ஆக்சுவலா நீங்க ஆர் டூயிங் பெட்டர். அதே மாதிரி மார்க்கெட் ரிகவர் ஆகும்போது உங்களுக்கு இந்த அசெட் அலோகேஷனும் உங்களோட இது வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும். ஆனா வந்து இன் ரியாலிட்டி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா என்ன ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இல்லைன்னா வந்து மல்டி பேக்கர் ஸ்டாக், பென்னி ஸ்டாக், இல்ல இந்த டைம்ல வந்து எந்த ஸ்டாக் நிறைய விழுந்திருக்கு அதுல போட்டோம்னா நம்ம வந்து அது பெரிய ரிட்டர்ன் எடுத்துடலான்ற மாதிரி நம்மளோட ஃபோக்கஸ் அங்க டுவர்ட்ஸ் போச்சுன்னா அது ஒர்க் அவுட் ஆகாம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அப்போ ஒர்க் அவுட் ஆகாம போகும்போது ஆக்சுவலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஸ்டாக்ல பண்ணும்போது அப்படிதாங்க, ஒரு 2 ஸ்டாக் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 2 3 ஸ்டாக் நீங்க வச்சிருக்கிற இதுலயே வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் நல்லா கொடுக்கல, இந்த மாதிரி பெரிய டிரா டவுன்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரெண்டும் ஆவரேஜ் பண்ணும்போது நீங்க வந்து ஆக்சுவலா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸை கூட நீங்க இயர்லி பீட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா ஆமா. வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு ஒரு சாட்டிஸ்பாக்சன் எப்படி கொடுக்கும்னா, அது எது இதெல்லாம் நல்லா கொடுத்தது பாத்தீங்களா, அது எக்ஸ்ட்ரீம் நல்ல ஒரு ரிட்டர்னா கொடுத்துருக்கும். அதுலதான் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்கும். ஆக்சுவலா அவங்க ரியாலிட்டியில இன்னொன்னு வந்து எது இதெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலையோ அது ஒரு சில டைம் வந்து என்னன்னா அதை அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்காமங்க அதில் ஓகே. சென்டிமெண்டலா இந்த ஸ்டாக் கூட கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஆயிட்டுங்க. அது தெரியாம கூட ஆவரேஜ் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் சொல்றேன் நான். ஆமா. ஒரு ஸ்டாக்ல இருந்து வெளி வரணும்னு இருக்குங்க, அது வெளி வரணும்னு தெரியாம தப்பான டைம்ல அந்த ஸ்டாக்கை போய் ஆவரேஜ் பண்ணி இன்னும் ஃபர்தர் லாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. ஸோ இதுல இருந்து நம்ம இந்த வீடியோ ஃபினிஷ் பண்றதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வரேன்னா, பேசிக்கா திரும்ப பேக் டு பேசிக்ஸ், அசெட் அலோகேஷனும் உங்களோட பிஹேவியர், மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. கண்டிப்பா நம்மளால பெட்டர் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும் சார். ஓகே சார். ஓகே. ஓகே சார், இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே. சார் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்களை ரீச் பண்றேன்.
கண்டிப்பா சார். ஓகேங்களா. இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்மள கண்டென்ட்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணுறோம். அதுலேயும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்ணுறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.